ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தது, நாளைக்கு வீக்கெண்டுக்கான இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பிரி எப்படிலாம் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்றத போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலியமாக ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஜாயின் பண்ண வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிவோட்ஸ் லெவலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக கொடுக்குற லெவல்லாம் வந்து நம்ம வந்து அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அதில் இருக்காங்க, நீங்களும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் அணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட்டை வச்சு தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மூலியமாக அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஏன் இவங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறன்றதுக்கான பெனிஃபிட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் 5000 ரூபா இல்லை கோர்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோவாகவே கொடுக்குறோம். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு, அதுதான் உங்களுக்கு 3000 ரூபா மிச்சமாகும் அதுலேயே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். வெபினார் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பற்றியான ஐடியா முழுக்க கிடைக்கும். ரெண்டாவது என்னன்னா இவங்க ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பை காட்டிலும் இவங்க வந்து ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். ஓகேங்களா? ஸோ மற்ற ஆப்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்குவாங்க, சில ஆப்பில் 40 ரூபா வாங்குவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 15 ருபீஸ் தான் வாங்குறாங்க, 15 நிமிஷத்துலேயும் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்பவே தமிழ் சப்போர்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டில் உருவான ஒரு கம்பெனி, அதனால் வந்து நம்ம தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால் ரொம்ப இதை பற்றி எலாபரேட்டாக சொல்ல வேணாம். விருப்பம் டிஸ்கிரிப்ஷன் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கிளைண்ட் ஐடியா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ கிடச்சிரும். ஓகே, நிஃப்டியை பற்றி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் தான். இந்த கேண்டில் கிட்டத்தட்ட வந்து 24,342 அப்படின்ற லெவலை வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துது. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்து இந்த இடத்துல புட்டு போனவங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் புக் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 3வது 1 ஹவர் 11:15 மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 24,342 பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 மினிட்டுக்குள்ளே வித்தின்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேலி, சரியான ரேலி. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 250லேருந்து 300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நல்ல ஒரு அப்சைடு. அதுக்கப்புறம் சரியான ரேலி, அதுக்கப்புறம் எந்த ரெசிஸ்டனில் போயிட்டு கரெக்டாக போய் ரெசிஸ்டன் எடுத்துகிட்டு போயிருங்க. 24,756 நம்மளோட ரெசிஸ்டனில் எடுத்தது. அதுக்கப்புறம் பெரிய ஒரு டோஜி, அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2.25க்கு மேலே வந்து நடந்தது. ஸோ கீழே ஒரு அடி மேலே ஒரு அடி, நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இடத்துலையே என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி பேட்டர்ன் வச்சிருக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க, இந்த 1 ஹவரை கொடுத்துட்டாங்க. அவங்களே 2.25க்கு வந்து 1 ஹவர் தான் ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 24,500க்கு கீழே வந்ததுனால தான் நம்ம வந்து புட் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எந்த புட்டு எந்த இடத்துக்குள்ள 24,500க்கு கீழே போனது அப்படின்னா எதை சப்போர்ட் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 24,342 அப்படின்றத ஒரு சப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து புட் சைடு போகலாம். ஓகே, ரெசிஸ்டன்ட் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,850 அப்படின்ற போன ஹைக்கு மேலே போகுது அப்படின்னா 25,081 அடுத்த ரெசிஸ்டன்ட் நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கால் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல 25,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிரேக் அவுட் ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு 25,000 போகுதா அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த நேரத்தில் நான் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ளாட்டாக தான் வந்து கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எப்படி நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்தோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக 52,850 ரேஞ்சை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பியிருக்கு. இந்த இடத்துலையும் 1 ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 1 ஹவர் இருக்கிற டோஜியோட 1 ஹவர் தான் வந்து நாளைக்கு நம்மளுக்கு எந்த சைடு மூவ்மெண்ட் அப்படின்றத காமிக்கும். 53,256 அப்படின்றதுக்கு கீழே போணுச்சு அப்படின்னா 52,831 ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. அதேமாரி 53,876 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 54,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 54,460 அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். இதுதான் வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி வேணாலும் காமிக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 54,000
462 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த லோவை கட் பண்ணுது அப்படின்னா 52,831 அப்படின்ற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த டோஜியை கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டிக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, ஃபின் நிஃப்டிக்குமே இதே கான்செப்ட் தான். கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து 24,900 வரலையும் போயிருக்கு. இமீடியட்டாகவே இதுக்கு எப்படி 54,000 ரெசிஸ்டன்ட் இருக்கோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டிக்கு 25,000ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது இமீடியட்டாகவே. அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுது 24,874 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 25,000 25,200 இதுதான் வந்து அடுத்தது இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். நான் மறுபடியும் இந்த 1 ஹவர் இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து 1 ஹவரை நம்ம ட்ரா பண்ணி நான் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா 25,000ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டும் 25,200ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதேமாதிரி இந்த லோவை கட் பண்ணுது 24,500 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,400 அப்படின்ற நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபின் நிஃப்டிக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு தெளிவாக ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 12,885 நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் இந்த 1 ஹவரை வந்து நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த லோவை கட் பண்ணுது. இன்றைக்கி வந்து லோவை கட் பண்ணால் தான் அடுத்தது நம்மளுக்கு வந்து ஒரு புட் சைடு போகும். அது எது வரலையும் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 12,739 ஆல்மோஸ்ட் இந்த ஹைன்றதை பிரேக் பண்ணால் தான் 13,000க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் தான். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் 13,000 ரவுண்ட் ஃபிகர் இருக்குன்னு. அப்போ நாளைக்குமே இது 54,000 பேங்க் நிஃப்டியாகவும் 25,000ன்றது ஃபின் நிஃப்டி ரெசிஸ்டன்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியுமே 25,000 ரெசிஸ்டன்ட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவன் இப்போ நாளைக்கு பாருங்களேன், நாளைக்கு மிட் கேப் நிஃப்டி ஒரு சைட்வேஸில் தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ப்ளஸ் அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாத வரலையும் ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்து சென்செக்ஸுக்கு வந்துடும். ஸோ சென்செக்ஸுமே வந்து நிஃப்டி மாதிரியே தான். கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல வந்து 81,650 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நாளைக்கு 82,300க்கு மேலே போகுதுன்னா 82,700 வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கு. அதேமாதிரி லோவை கட் பண்ணுது அப்படின்னா 81,150 கட் பண்ணுதுன்னா 81,000 இமிடியேட் சப்போர்ட்டாகவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 80,500 அப்புறம் 80,000 இதுதான் வந்து 500 பாயிண்ட்டுக்கு வந்து சென்செக்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது, டார்கெட் இருக்குது. அதேமாதிரி ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸ்விங்கு ஹை இருக்குது. ரீசெண்டாக வந்து 82,700 இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 83,000 தான் நம்மளுக்கு வந்து அடுத்து இருக்கக்கூடிய சென்செக்ஸுக்கான டார்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். நிஃப்டி எப்படி பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டிக்கு 25,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு நாளைக்கு அப்படின்னாலே இந்த சென்செக்ஸுன்றது நாளைக்கு 83,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளோட லெவல்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத. ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். முக்கியமாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னோட சேனலுக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேனலுக்கு மட்டும் கிடையாது, தமிழருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ நம்பா.